இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு மிக முக்கிய நோக்கம் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெருக பண்ண, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். உங்க வாழ்க்கையில துயரம் இருக்கிறதா, அதை இயேசு எடுத்து ஆனந்த தைலத்தால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். முதல்ல கர்த்தர் நமக்கு உள்ள சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். அதுக்கப்புறம் தான் வெளிப்பிரகாரமான காரியங்களை தருவார். இதை சரியாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அது இன்னும் தரலையா, இது இன்னும் தரலையா, அதெல்லாம் தருவார். உங்கள் தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆனால் அதற்கு முன்பு அவர் தருகிற மிக முக்கிய ஆசீர்வாதம் மகிழ்ச்சி. தேவன் தான் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம வாழ்க்கையில தருகிறார். பிரியமானவர்கள், நம்ம வாழ்க்கையில நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். கர்த்தர் நம்ம ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்துடும். ரொம்ப எளிது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தை வெறுக்க 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 நீதியை விரும்ப விரும்ப ஆனந்த தைல அபிஷேகத்தால் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்படும். தேவன் தரும் சந்தோஷம். ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தால நிரப்புவாருங்க, உங்களை மகிழ்ச்சியால இடைகட்டுவாருங்க. எல்லா புலம்பலையும் அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அதற்கு அவர் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா.